வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குறுவை சாகுபடியை ஊக்குவிக்க 135 கோடியில் சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிப்பு. மேட்டூர் அணை திறப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லாத நிலை உள்ளதாக தகவல். சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழக அரசு. விவசாயிகளின் வேதனையை அறியாமல் பொய்க்கால் குதிரை அரசு உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கடற்பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த அனுமதிக்க கூடாது, தமிழ்நாடு அரசுக்கு வைகோ வலியுறுத்தல். அரசியலுக்கு வருவது குறித்து மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அரசியல் சர்ச்சை குறித்து நடிகர் ராகவா லாரன்ஸ் வீடியோ வெளியிட்டு விளக்கம். குறுவை சாகுபடியை ஊக்குவிக்க 135 கோடியில் சிறப்பு தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சராசரியாக 52.72 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. இதில் காவிரி டெல்டா பகுதிகளான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களின் அனைத்து பகுதிகளிலும், கடலூர், திருச்சி மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் சில பகுதிகளிலும் நெற்பயிரை முதன்மையாக சாகுபடி செய்யப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களில் ஆண்டிற்கு 20.65 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134.83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் நெல் சாகுபடி மாநிலத்தின் உணவு பாதுகாப்பிற்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கும் முக்கிய பங்காற்றி வருகிறது. குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் குறுவை, கார் மற்றும் சொர்ணவாரி பருவங்களில் மேற்கொள்ளப்படும் நெல் சாகுபடியை ஊக்குவித்து நெல் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கில் 2026ஆம் ஆண்டில் 134.83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். 134 கோடிக்கு சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் தமிழக வெற்றிக் கழக அரசு ஏமாற்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், விவசாய பயிர்க்கடன் என்ற பெயரில் 10,000 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்டு இருக்கும் கடன் தொகைகளை சொன்னபடி தள்ளுபடி செய்யாமல் கடுகளவு கடனை மட்டும் அடைப்பதாக கூறி விவசாயிகளை ஏமாற்றி அவர்களை போராட்ட களத்திற்கு தள்ளிவிட்டுள்ள இன்றைய பொய்க்கால் குதிரை அரசு தற்போது நீர் திறப்பு செய்யாமல் 134 கோடிக்கு சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் மற்றும் ஒரு புதிய ஏமாற்று அறிவிப்பு வெளியிட்டு உள்ளதாக தெரிவித்துள்ளார். கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு அனுமதிக்க கூடாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அருகே கடலுக்குள் 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதி கோரி இந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. ஏற்கனவே அதே பகுதியில் செயல்பட்டு வரும் கிணறுகளில் எண்ணெய் இருப்பு குறைந்ததால் மேற்கொண்டு 4 கிணறுகள் அமைக்க இந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. பரங்கிப்பேட்டையில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க விண்ணப்பம் அளிக்கப்பட்டுள்ளது. 425 கோடி ரூபாய் செலவில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த இந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டம் செயலாக்கம் பெறும்போது தமிழ்நாடு கடல் பகுதிகள் சர்வ நாசத்தை சந்திக்க நேரும். இதனால் கடலை நம்பி வாழும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் மற்றும் கடல் வாழ் உயிரினங்கள் அழிந்து நேரிடும். இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு முந்தைய திமுக அரசு அனுமதி மறுத்தது. அதனை கருத்தில் கொண்டு தற்போது தமிழ்நாடு அரசு கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை கடற்பகுதியில் மட்டுமின்றி தமிழ்நாட்டின் எந்த கடற்பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தியுள்ளார். அரசியலில் நுழைவேன் என ஒருபோதும் கற்பனை செய்ததில்லை என நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடிகரும் இயக்குநருமான ராகவா லாரன்ஸ் போட்டியிட உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் அது குறித்து முக்கிய அறிவிப்பை ராகவா லாரன்ஸ் வெளியிட்டுள்ளார்.
சமீப நாட்களாக திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ராகவா லாரன்ஸ் களமிறங்க உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வந்தன. இதனால் அவரது அரசியல் எதிர்காலம் குறித்து பல்வேறு விவாதங்கள் எழுந்தன. இந்த தகவல்களுக்கு மத்தியில் தேர்தலில் போட்டியிட போகிறேன் என்ற செய்தி பரவி வருகிறது. இது குறித்து ஒரு முக்கிய விளக்கத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் என ராகவா லாரன்ஸ் கூறியிருந்தார். முதலில் ஜூன் 11ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தனது முடிவை அறிவிக்க திட்டமிட்டிருந்த அவர் இயக்குனர் பாரதி ராஜாவின் மறைவையொட்டி அறிவிப்பை ஒரு நாள் தள்ளி வைத்தார். இந்த நிலையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை ராகவா லாரன்ஸ் வெளியிட்டுள்ளார். அதில் அரசியலுக்கு வருவது தொடர்பாக ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டுள்ளார். அதனுடன் பகிர்ந்த பதிவில் அரசியலுக்கு வர வேண்டுமா அல்லது வேண்டாமா என்பது குறித்து மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எட்டப்பட்டதால் ராணுவ தாக்குதல் நடவடிக்கையை நிறுத்திக் கொள்வதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே கடந்த 6 நாட்களாக மீண்டும் தீவிர தாக்குதல் நடைபெற்று வந்த நிலையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எட்டப்பட்டதாகவும் அந்நாட்டின் மீதான தாக்குதலை முற்றிலும் நிறுத்திக் கொள்வதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். நேற்று ஈரானின் மீது தீவிர தாக்குதல் நடத்தி அவற்றின் எண்ணெய் ஆதாயங்களை முழுமையாக கைப்பற்றுவோம் என எச்சரிக்கை விடுத்த சில மணி நேரங்களில் அதிபர் டிரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மேலும் ஈரானுடனான போர் நிறுத்தம் ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளதாகவும் ஐரோப்பியாவால் துணை அதிபர் முன்னிலையில் இந்த வார இறுதிக்குள் கையெழுத்தாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அணு ஆயுதத்தை உருவாக்க மாட்டேன் எனவும் வெளியில் இருந்து வாங்க மாட்டேன் எனவும் ஈரான் உறுதியளித்துள்ளதாகவும் அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தம் ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே ஹார்முஸ் நீரிணையை திறக்கவும் ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மீண்டும் ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையே தாக்குதல் தொடங்கிய நிலையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு எட்டப்பட்டுள்ளதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். தமிழ்த்தாய் வாழ்த்து விவகாரம் தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் 2 மாதங்களில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடி நிகழ்ச்சிகள் துவங்குவதை உறுதி செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டு உள்ளது. தமிழக புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டதை தொடர்ந்து இந்த பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பல ஆண்டுகளாக தமிழகத்தில் அரசு நிகழ்வுகள் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கும் மரபு பின்பற்றப்பட்டு வருவதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் வந்தே மாதரம் தொடர்பான சுற்றறிக்கையை ரத்து செய்து அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மத்திய மாநில அரசுகள் இது குறித்து 2 மாதங்களுக்குள் தங்களது பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி உட்பட 5 கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளது. விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தமிழ்நாடு அரசை வலியுறுத்துவது உட்பட 5 கோரிக்கைகளை முன்னிறுத்தி வரும் 29ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக வெற்றிக்கழக அரசு அறிவித்த 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகளுக்கு மட்டும் அல்லாமல் அனைத்து விவசாயிகளின் பயிர் கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்து கடன் சுமையிலிருந்து விடுவிக்க வேண்டும். தமிழக வெற்றிக்கழக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்துள்ளபடி கான்ட்ராக்ட் அவுட்சோர்ஸ் தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இரவு நேரத்தில் பெண்ணின் வீட்டிற்குள் புகுந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி வேம்புலி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை பரங்கிமலையில் கணவரை இழந்த பெண் ஒருவரிடம் ஆலந்தூர் வடக்கு பகுதி தமிழக வெற்றிக்கழக செயலாளர் வேம்புலி என்பவர் அவ்வப்போது பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இது குறித்து அப்பெண் புகார் அளித்ததை தொடர்ந்து பரங்கிமலை போலீசார் பெண்கள் வன்கொடுமை பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் வேம்புலியை நீக்குவதாக தலைமை அறிவித்துள்ளது.
அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள விளையாட்டு ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்ப விரைவில் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளின் விளையாட்டு திறனை வெளிக்கொண்டு வரும் வகையில் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். கிட்டத்தட்ட 14 துறைகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, தாட்கோ, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட அபிவிருத்தி மையம், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகம், நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சி, வேளாண்மை பொறியியல், நம்முடைய சுகாதாரத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் வணிக சந்தைப்படுத்துதல், மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம், சமூக நலத்துறை, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, சிறுபான்மையர் நல அலுவலகம்னு 14 துறையிலிருந்து பல்வேறு வகையான நலத்திட்டங்களை இந்த மேடையில் வச்சு தரப்போறோம். இஸ்திரி பெட்டி தரோம், அடையாள அட்டை தரோம், சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான உதவித்தொகை தரோம், குடியிருப்பு ஒதுக்கீடு ஆணை தரோம், பட்டா தரோம், வங்கி கடன் தரோம், சமூக முதலீட்டுக்கான உதவித்தொகை தரோம், அவர்களுக்கு தேவைப்படுற காடு வளர்ப்பு பெட்டகங்கள் தரோம், பணியாணை தரோம், ஊட்டச்சத்து பெட்டகங்கள் தரோம், புதிய பிணை பத்திரங்கள் தரோம், கல்விசார் சாதனைகளுக்கான பரிசுகள் தரோம், மின்கலத்தால் இயங்கக்கூடிய சக்கர நாற்காலி தரோம். இந்த மேடைக்கு ஏறி வருகிற போதே 2 மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்க. அவர்களுக்கு கிட்டத்தட்ட 80,000 1 லட்சம் ரூபாய் பெறுமதி ஆகும், செலவாகும். அந்த அவர்களுக்கு தேவைப்படுற அந்த ஒரு கால் இருக்கு பாருங்க, அந்த உபகரணத்தை எந்த செலவும் இல்லாம அவர்கள் கையில் ஒப்படைத்து விட்டுதான் இந்த சகோதரர்கள் மேடைக்கு மேலே இருக்கிறோம். கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் பெறுமதியான நலத்திட்ட பயன்கள் இந்த மேடையில உங்க முன்னாடி இந்த மக்களுக்கு போக போகுதுங்க. இந்த விழாவினுடைய ஆகப்பெரிய சாதனை, அரங்கம் நிறைந்த கரவொலிய நம்முடைய அதிகாரிகளுக்கும் நலத்திட்டத்தை வடிவமைத்த செயல்படுத்திக் கொண்டிருக்க அத்தனை அதிகாரிகளுக்கு தரணும். ஒரு வார்த்தை, அவங்க வெறும் மாற்றுத்திறனாளிகள் அல்ல, இந்த உலகத்தையே மாற்றும் திறனாளிகள். தன்னம்பிக்கையோடு நடப்பட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அவங்கள நம்ம பார்த்து கத்துக்கணும். நமக்கு எத்தனையோ தடைகள் வரும், தடங்கள் வரும், தயங்க நின்றுவோம். என்னது அப்படின்னு சோர்ந்து போக கூடாது. எத்தனை தடைகள் வந்தாலும் தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி காட்டியிருக்காங்க பாருங்க. அது இது எப்பேற்பட்ட சர்க்கார். முதல் முறையாக தமிழ்நாடு சட்டமன்றத்துல பெருமையோடு சொல்றேன், ஒரு மாற்றுத்திறனாளி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களுடைய அமைச்சரவையில தான். ஈரோடு மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட 439 கிலோ புகையிலை மற்றும் குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை கர்நாடக மாநிலத்திலிருந்து பர்கூர் வழியாக கோயம்புத்தூருக்கு வேனில் கடத்தி கொண்டு வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் சோதனையில் ஈடுபட்ட போது 3,54,000 ரூபாய் மதிப்புடைய 439 கிலோ எடை கொண்ட 70 மூட்டைகளில் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் குட்கா பொருட்கள் மறைத்து வைத்து கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து வேன் மற்றும் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநர் முபாரக் அலி என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நிலத்தகராறில் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் மனு எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் அருகே உள்ள மேல்வரம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் நிலத்தகராறு தொடர்பாக பல முறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு அரசு அலுவலகங்களில் மனுக்கள் மற்றும் புகார்கள் அளித்தும் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காததால் மன உளைச்சலுக்கு ஆளான அவர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதனையடுத்து அவர்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். பெண்களாய்ந்து நீ எதுக்கு இங்க நிலம் வர, உங்க அப்பா சொத்து உனக்கு யார் சொன்னது, உங்க அப்பாவுக்கு சொத்து இருக்குதுன்னு என்ன நிலத்துக்கு நான் போனா என்னை தெத்தின்னு வராங்க சார். வராதுன்ட்டு விவசாய சங்க தலைவர்கிட்டையும் போனேன். விவசாய சங்க தலைவர் அப்பாக்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, போனா போட்டு அந்த 2 அடி தானே கார்த்தி என்பவருக்கு விட்டு குத்துருன்னு சொல்றாங்க சார். அந்த 2 அடி நான் விட்டுறேன் சார். என்ன அங்க வாழ இல்லை சார். 25 வருஷமா டார்ச்சர் பண்றாங்க. இது வரைக்கும் 20-30 கம்ப்ளைண்ட் குடுத்துக்கிறேன் சார் ராணிப்பேட்டை ஸ்டேஷன்ல. இதே இடத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா கையை வச்சுட்டாங்க சார், வீடு கட்டக்கூடாதுன்னு. 2 மாசம் அடுக்குமாரி ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க சார். அடுக்குமாரி ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அப்பவே இந்த இடம் அவங்களுக்கு சேர்ந்துன்னா கோர்ட்டு மூலியமா தீர்வு குடுத்துருப்பாங்க சார். அதனால எந்த ஒரு தீர்வுமே அவங்களுக்கு சேர்த்துன்னு கொடுக்கல சார் ஸ்டேஷன்ல. எங்க காசு தான் சார் நான் செலவு 2 லட்சம் ரூபாய் அது வரைக்கும் நான் செலவு பண்ணியிருக்கேன் சார் அப்பா கைக்கும். அதுக்கப்புறம் நான் ஸ்டேஷனுக்கும் அதுக்கும் திஞ்சதுக்குமே கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் நான். அந்த கை வஞ்சதுக்கு அம்மா வச்சாங்க.
அதுக்கப்புறம் ஒரு நிலத்தாண்ட மாடு கட்டினா அவுத்து விட்டுறாங்க சார். அதுக்கப்புறம் ஒரு பில்லு சமைச்சிட்டு வந்து அவுத்து விட்டுறாங்க. நிலத்துக்கு போகக்கூடாதுன்றாங்க. ஒரு வரப்பு இல்லை, ஏரி கால்வாய் இல்லைன்ட்டு மனைக்கார்கையில மனு, கலெக்டர் ஆஃபீஸ்ல மனு கொடுத்தேன் சார். ஏரி தலைவருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுனாங்க. பிடபிள்யூ வந்து ஏரி தலைவர் கம்ப்ளைண்ட் பண்ணா ஏங்கல் ஏமா சொல்றேன்னு கேக்குறாங்க. அதிகாரிக்கு சொல்லுங்க, அதிகாரிக்கு சொன்னா உங்க ஊர் ஏரி தலைவருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க சார். ஏரி தலைவருக்கு இப்படியே என்ன சுத்த விடுறாங்க சார். இந்த கடந்த 2 வருஷமா இதே ப்ராப்ளமா நான் சுத்துறேன் சார். எனக்கு எந்த தீர்வுமே கிடைக்கல. 6 மாசத்துக்கு முன்ன இதே விஷயத்தால சேகர் என்றவர் தான் வித்தாரு சார் இந்த வீட்டை 2015. அது தாத்தா சொத்து, பூர்வீக சொத்து தான். சேகர் என்றவரே அப்பா கையெழுத்து போடாது எப்படி வித்தாங்கன்னு தெரியல சார். இது மேல் பக்கம் வந்து தாத்தா பேர்ல வருது. வித்தாங்க சரி, வித்துட்டாங்க. ஒரு தாத்தா பையன் அவங்க வித்துட்டாங்க. அப்படி கூட அவங்க கேள் தானே சார் வேலுன்ற கார்த்தின்றவரு இடம் யார் கேள் வாங்கினாங்களோ அவங்க கேள் தான் சார் அளந்து வாங்கணும். இந்த மெயினான ரீசன் கூட காவல்துறையில எங்க கேள விசாரிக்கல சார். நீ யார் கேள் வாங்கினியோ அவங்க கேள கேளு அப்படின்னு காவல்துறையில என்னதான் மிரட்டுறாங்க சார். காவல்துறை வந்து என்னதான் மிரட்டுறாங்க. பத்திரம் எடுத்துன்னு வா. காவல்துறையில அந்த அந்த டைம்ல டியூட்டியில யார் இருந்தாங்களோ, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்ல டியூட்டியில யார் இருந்தாங்களோ அவங்கதான் மிரட்டுறாங்க சார். பாஸ்கர் என்ற சார் இருந்தாரு சார். அவர் வந்து அந்த காமனான ரீசன் கேட்டிருந்தாவே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்காது சார். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே போலீசாரின் வீட்டின் பூட்டை உடைத்து 18 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அடுத்த கெஜல் நாயக்கன்பட்டி ஏஜிஎஸ் நகரில் வசித்து வரும் சக்கரவர்த்தி என்பவர் இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்று தற்போது திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆயுதப்படை போலீசாராக பணிபுரிந்து வருகிறார். இவரது வீட்டின் பூட்டை உடைத்து தங்க நகை மற்றும் 3000 ரூபாய் ரொக்க பணத்தையும் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் இது குறித்து கந்திலி போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 47 புதிய விளையாட்டு விடுதிகள் அமைக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அர்ஜுனா நேரில் ஆய்வு மேற்கொண்டு உடற்பயிற்சி கூடம் பராமரிப்பு பணிகளை பார்வையிட்டார். வாலிபால் அரங்கில் ஸ்கேட்டிங் மற்றும் விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொள்ளும் மாணவிகளுடன் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உரையாடிய போது மாணவிகளுக்கு அளிக்கப்படும் பயிற்சிகள், உணவுகள் மற்றும் தேவைப்படும் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு ஆந்திர மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவை பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் மற்றும் கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் தங்கம் விலை சற்று உயர்ந்துள்ளது. சென்னையில் தங்கம் விலை இன்று சற்று உயர்ந்துள்ளது. அதன்படி தங்கம் விலை கிராமிற்கு 300 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்ந்து 1,10,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் உயர்ந்துள்ளது. அதன்படி வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 4 ஆண்டுகளாக கோமாவில் இருந்த தாய்லாந்து இளவரசி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தாய்லாந்து இளவரசி வஜ்ரகித்தியபா 2022ஆம் ஆண்டு தனது நாய்களுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்து கோமா நிலைக்கு சென்றார். கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நகோன் ரட்சசீமா மாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்ட அவர்
ராணுவம் நடத்தும் போட்டிகளுக்கான தனது நாய்களுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்த போது திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்து கோமா நிலைக்கு சென்றார். அவருக்கு அரண்மனையில் வைத்து தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் அவரது உடல்நிலை தேரவில்லை. இதனிடையே வயிற்று தொற்றால் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்தது. இதனையடுத்து தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குறுவை சாகுபடியை ஊக்குவிக்க 135 கோடியில் சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிப்பு. மேட்டூர் அணை திறப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லாத நிலை உள்ளதாக தகவல். சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழக அரசு. விவசாயிகளின் வேதனையை அறியாமல் பொய்க்கால் குதிரை அரசு உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கடற்பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த அனுமதிக்க கூடாது. தமிழ்நாடு அரசுக்கு வைகோ வலியுறுத்தல். அரசியலுக்கு வருவது குறித்து மக்கள்தான் முடிவெடுக்க வேண்டும். அரசியல் சர்ச்சை குறித்து நடிகர் ராகவா லாரன்ஸ் வீடியோ வெளியிட்டு விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.